2026 ஜூன் மாதம் நிகழவிருக்கும் குரு பெயர்ச்சியின் கடகராசி உச்ச குருவின் ஆழமான மற்றும் சூட்சுமமான பலன். குரு பகவான் தனது உச்ச வீடான கடகத்தில் அமர்வதால் அவரது கதிர்வீச்சுகள் மற்ற பெயர்ச்சிகளை விட 100% அதிக பலன் தரும். குருவின் 3 விசேஷ பார்வைகள். திருஷ்டி. கடகத்தில் அமரும் குரு அங்கிருந்து 5, 7, 9 ஆகிய இடங்களை பார்ப்பார். 5ஆம் பார்வை விருச்சிகம். புத்திர பாக்யம், பூர்வ புண்ணியம், குலதெய்வ அருள். 7ஆம் பார்வை மகரம். கூட்டுத் தொழில், கணவன் மனைவி உறவு, சமூக அங்கீகாரம். 9ஆம் பார்வை மீனம். பாக்யம், தந்தை வழி சொத்து, வெளிநாட்டு யோகம். டைமண்ட் 12 ராசிகளுக்கான மிக விரிவான பலன்கள். மேஷம் ஏரீஸ். சுகஸ்தான குரு. ஆழமான பலன். 4ஆம் இடத்தில் குரு உச்சம் பெறுவதால் ஹம்சயோகம் போன்ற பலன் கிடைக்கும். சொந்த வீடு கனவு நனவாகும். பொருளாதாரம். சொத்து சார்ந்த வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். எச்சரிக்கை. வேலைப்பழு காரணமாக குடும்பத்துடன் நேரம் செலவிட முடியாமல் போகலாம். தாயின் ஆரோக்கியத்தில் சிறு அறுவை சிகிச்சைக்கான வாய்ப்பு உண்டு. கவனம் தேவை. ரிஷபம் டாரஸ். விக்ரமஸ்தான குரு. ஆழமான பலன். 3ஆம் இடத்தில் குரு மறைந்தாலும் அவரது கதிர்வீச்சுகள் 7, 9, 11 ஆகிய இடங்களின் மீது விழுவது மகாயோகம். பொருளாதாரம். புதிய ஒப்பந்தங்கள் மூலம் கோடிக்கணக்கில் லாபம் ஈட்டும் சூழல் உருவாகும். வாழ்க்கை. இளைய சகோதரர்களுடனான பகை நீங்கி ஒற்றுமை பிறக்கும். ஆன்மீக பயணம் மனதிற்கு தெளிவைத் தரும். மிதுனம் ஜெமினை. தனஸ்தான குரு. ஆழமான பலன். 2ஆம் இடத்தில் குரு குடும்பத்தில் மகிழ்ச்சியை தருவார். உங்கள் பேச்சிற்கு மதிப்பும் மரியாதையும் கூடும். பொருளாதாரம். வங்கி சேமிப்பு மளமளவென உயரும். சேமிப்பு திட்டங்களில் முதலீடு செய்வீர்கள். எச்சரிக்கை. உணர்ச்சிவசப்பட்டு யாரிடமும் வாக்குறுதி அளிக்க வேண்டாம். கடகம் கேன்சர். ஜென்மகுரு உச்சம். ஆழமான பலன். 12 ஆண்டுகளுக்குப் பிறகு குரு உங்கள் ராசிக்குள் நுழைகிறார். இது ஒரு புனர்ஜென்மம் போன்றது. உங்கள் ஆளுமை திறன் மாறும். பொருளாதாரம். புதிய தொழில் முயற்சிகள் கைகூடும். ஆரோக்கியம். அதிக உடல் எடை கூட வாய்ப்புள்ளது. நடைப்பயிற்சி அவசியம். சிம்மம் லியோ. விரயஸ்தான குரு. ஆழமான பலன். 12ஆம் இடத்தில் குரு உச்சம் பெறுவதால் இது சுப விரய காலம். வீணாக போகும் பணம் சுப காரியங்களுக்கு பயன்படும். வாழ்க்கை. தூரதேச பயணங்கள் அமையும். ஆன்மீக நாட்டம் உச்சம் தொடும். எச்சரிக்கை. எதிரிகள் மறைமுகமாக செயல்படுவார்கள். விழிப்புணர்வு தேவை. கன்னி வர்கோ. லாபஸ்தான குரு. ஆழமான பலன். 11ஆம் இடத்தில் குரு உச்சம் பெறுவது அபாரமான பலன். நீங்கள் தொட்டதெல்லாம் துளங்கும். பொருளாதாரம். ஒன்றுக்கு மேற்பட்ட வருமான வழிகள் திறக்கும். குடும்பம். மூத்த சகோதரர் அல்லது தண்டை வழி உறவுகளால் பெரும் ஆதாயம் உண்டு. துலாம் லிப்ரா. கர்மஸ்தான குரு. ஆழமான பலன். 10ஆம் இடத்தில் குரு அமர்வதால் தொழில் மாற்றம் அல்லது பதவி உயர்வு நிச்சயமுண்டு. பொருளாதாரம். கௌரவமான வருமானம் வரும், ஆனால் செலவுகளும் துரத்தும். எச்சரிக்கை. வேலையில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளுடன் வீண் விவாதத்தை தவிர்க்கவும். விருச்சிகம் ஸ்கார்பியோ. பாக்யஸ்தான குரு. ஆழமான பலன். 9ஆம் இட சஞ்சாரம் உங்களுக்கு ராஜயோகத்தை வழங்கும். தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் தானாக நடக்கும். பொருளாதாரம். தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும். வாழ்க்கை. குருவின் பார்வை உங்கள் ராசியின் மீது விழுவதால் உங்கள் அறிவுத்திறன் மற்றும் புகழ் ஓங்கும். தனுசு சாஜிடேரியஸ். அஷ்டமஸ்தான குரு. ஆழமான பலன். 8இல் குரு உச்சம் பெறுவதால் வாரிசு சொத்துக்கள் அல்லது இன்சூரன்ஸ் பணம் வந்து சேரும். ஆரோக்கியம். மறைமுக நோய்கள் நீங்கும். எச்சரிக்கை. பயணங்களில் மிக அதிக எச்சரிக்கை தேவை. எக்காரணம் கொண்டும் சட்டத்திற்கு புறம்பான செயல்களில் ஈடுபடாதீர்கள். மகரம் கேப்ரிகான். களத்திரஸ்தான குரு. ஆழமான பலன். 7ஆம் இடத்தில் குரு அமர்ந்து உங்களை பார்ப்பதால் திருமண யோகம் கூடி வரும். பொருளாதாரம். வாழ்க்கை துணை வழியில் பணவரவு உண்டு. கூட்டுத் தொழிலில் பெரும் வெற்றி கிடைக்கும். வாழ்க்கை. பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள். கும்பம்
அக்வேரியஸ். ரிணரோக சத்ருஸ்தான குரு. ஆழமான பலன். 6ஆம் இடத்தில் குரு இருப்பதால் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். பொருளாதாரம். கடன் பிரச்சினைகள் கட்டுக்குள் வரும். புதிய கடன் வாங்குவதை தவிர்க்கவும். எச்சரிக்கை. ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை, குறிப்பாக சர்க்கரை நோய் உள்ளவர்கள் கவனமாக இருக்கவும். மீனம். பைசிஸ். பூர்வ புண்ணியஸ்தான குரு. ஆழமான பலன். 5இல் குரு உச்சம் பெறுவது பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை சேர்க்கும். உங்கள் குலதெய்வ அருள் முழுமையாக கிடைக்கும். பொருளாதாரம். பங்கு சந்தை மற்றும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இது லக்கி காலம். வாழ்க்கை. புதிய கண்டுபிடிப்புகள் அல்லது ஆக்கப்பூர்வமான செயல்களில் ஈடுபடுவீர்கள். நட்சத்திர ரீதியான பலன். இந்த பெயர்ச்சி காலத்தில் குரு பகவான் பின்வரும் நட்சத்திரங்களில் சஞ்சரிப்பார். புனர்பூசம் 4ஆம் பாதம். ஜூலை வரை அறிவுபூர்வமான வளர்ச்சி. பூசம் ஜூலை முதல். கடும் உழைப்பி மற்றும் உயர்வு. ஆயில்யம் நவம்பர் முதல். ராஜதந்திர வெற்றிகள். ஆழமான பரிகாரம். குரு பகவான் உச்சம் பெறும் இந்த காலத்தில் வியாழக்கிழமை தோறும் மஞ்சள் நிற இனிப்புகள், அதாவது லட்டு அல்லது கேசரியை ஏழைகளுக்கு தானம் செய்வது உங்கள் ஜாதகத்திலுள்ள குருதோஷத்தை அறவே நீக்கும்.